ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா WBBL 2024 மேட்ச் நம்பர் 23 அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் vs மெல்பர்ன் ரெனகேட்ஸ்க்கு நடக்கக்கூடிய மேட்ச் தான். ஸோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே வந்து இது 23வது மேட்ச்சு WBBL டேட்டு டைம் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி கொடுக்கல, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு கொடுத்துருக்கேன். ஸோ 12:40க்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அவங்களோட டைமிங் வந்து 5:40. இதுதான் வந்து அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸும் மெல்பர்ன் ரெனகேட்ஸும் ஆடக்கூடிய கிரவுண்டு வந்து ரர்டன் ஓவல். ஸோ அங்கே தான் வந்து மேட்ச் நடத்துகிறாங்க. ரெக்கார்ட் வைஸ் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் பெரிய அளவில் எந்த ஒரு ஸ்டார்ட்டுமே கிடைக்கல. ரேராக தான் இங்கே மேட்சஸ்ன்றது நடந்திருக்கு. ஸோ ஒரு வென்யூ, ஸோ நியூ வென்யூவில் ஓல்டு வென்யூ, பட் பெரிய அளவில் அந்த வென்யூவில் மேட்சஸ்ன்றது நடந்ததில்லை. அதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஜங்ஷன் ஓவல் எல்லா மேட்சஸுமே நடந்திருக்கும். இது அங்கே கிடையாது. இது வந்து வேறு ஒரு கிரவுண்டு. நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி ஏதாவது டேட்டாஸ் ரெக்கார்ட்ஸ் கிடச்சிச்சின்னா கமெண்டில் கூட போடுங்க, மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறட்டும். அதேமாதிரி 11 சேலஞ்சஸ் ஆப்போ உங்களுக்கு 100% எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. உங்களுக்கு அந்த ரூல் இந்த ரூல் எதுவுமே இல்லை. டேரெக்டாக TDS GST ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது காம்படிஷனும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஈஸினா ரொம்ப ஹை ரிஸ்க்கான டீம் போட்டு வருவாங்க ஆப்போசிட்டு. நீங்கள் ஓரளவுக்கு நியூட்ரலான ட்ராக்கு கேப்டன் சேஃபாக போட்டாலே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் உமன்ஸ் vs மெல்பர்ன் ரெனகேட்ஸ் உமன். ரெண்டு டீம்லேயுமே பேட்டிங் வைஸ் பார்த்தோம்னா புவர் தான். டாப் ஆர்டர் இந்த சைடுமே ஃப்ளாப்பு, இந்த சைடுமே உங்களுக்கு ஃப்ளாப்பு. அப்பப்போ ஹீலி மேத்யூஸ் ஒரு 30 ரன் 20 ரன்னு, அலெக்ஸ் கேப்சி வந்து ஒரு 30 ரன்னு 20 ரன்னு, அதேமாதிரி இந்த சைடில் உங்களுக்கு கேட்டி மேக் 20 ரன் 30 ரன். இப்படி தான் அவங்களோட பேட்டிங் ஆர்டரே. இனிஷியலாக அந்த 3 பேர் டாப் 3 வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க. மிடில் ஆர்டர் பவுலர்ஸை நம்பி தான் இந்த ரெண்டு டீமே டாமினேட் பண்ணி ஆடிட்டுருக்காங்க ஓரளவுக்கு. ஸோ டாமினேஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு மெல்பர்ன் ரெனகேட்ஸோட தான் அதிகமாக இருக்கும். பக்காவான ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸில் உங்களுக்கு அந்தளவுக்கு ஆல்ரவுண்ட் பேக்கப் கிடையாது. டேரெக்டாக பவுலர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மெஹன் ஷூட்டு, டேஷி ப்ரௌனு, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். வெல்லிங்டன் இருக்காங்க, அதுக்கப்புறம் பெண்டகாஸ்ட் இருக்காங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர் மாதிரி வராது. கேப்சி, டாட்டின், வேகம், அடுத்து பார்த்தோம்னா ஹீலி மேத்யூஸ்னு இவங்களே கிட்டத்தட்ட 16 ஓவர் பவுல் பண்ணி பேட்டிங்குமே இவங்களே பிடிச்சிக்கிறாங்க. அந்தளவுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்குவாடை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்குவாட் கிடச்சிருக்கு. இதிலேருந்து தான் 11 பிளேயர் ஆட போகிறாங்க. ஸோ சப்போஸ் நானே 11ஸில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ நீங்கள் வந்து திருத்திப்பீங்க. அதுக்காண்டி தான் அந்த ஸ்குவாடை அவங்க அனௌன்ஸ் பண்ணதை எடுத்து கொடுத்துருக்கேன். BBL எப்பயுமே மேட்ச்சுக்கு நாளே மேக்ஸிமம் வந்து ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்குவாட்லேயே நீங்களே தெரிஞ்சுக்கலாம் யார் யார் ஆடுறாங்கன்னு. அந்த பேஸில் தான் ஒரு 4 o'clock 5 o'clock மேட்சஸ்லாம் நான் லைனப் வந்து இந்த ஸ்குவாடை பார்த்தே முன்னாடியே வந்து செட் பண்ணி வச்சுருப்பேன். அது கூட ஒரு மேட்ச் வந்து நல்ல கிளிக்கும் ஆச்சு. கடைசியாக நிறையா மேட்சஸ் வந்து நான் கவர் பண்ணல. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் ஒரு வேலையாக இருந்ததுனால ஒரு சில மேட்சஸ் மட்டும் கவர் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் இந்த மேட்ச்லேருந்து வரக்கூடிய எல்லா WBBLமே வந்து கவர் பண்ணுவோம். அதேமாதிரி டீம் பண்ணுறது கொடுப்போம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி WBBL மோஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு பிளேயர் கேமாக தான் போயிட்டுருக்கு. அப்படி இல்லாட்டி கேப்டன் ரிவர்ஸ் பண்ணி போகிற மாதிரி தான் ஸ்மால் லீக்கில் போகுது, மோஸ்ட்லி சேஃப் டீம்ஸில். பட் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பேட்டர்ஸில் ஏதோ ஒரு ரிஸ்கி பிக்கோ இல்லை பவுலர்ஸில் ஒரு ரிஸ்கி பிக்கோ எடுத்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே வின் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோதான் WBBL ஸ்மால் லீக். கிராண்ட் லீக்கில் நீங்கள் எப்படி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மேட்ச்லாம் கிட்டத்தட்ட 10% கீழே இருக்கக்கூடிய 3 பிளேயர் வந்து டாப் 3 இருந்தாங்க. அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பிரிஸ்பேன் ஹீட்ஸ் ஆடின மேட்ச்னு நினைக்கிறேன். ஆமாம், பேட்டர்சன், அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மேடிபீனா, நெக்ஸ்ட்டு ஜெனிமா ராட்ரிக்ஸ்னு 3 பேருமே 15, 16, 20%க்குள்ளே இருந்த பிளேயர்ஸ் தான். அவங்க தான் ஹையஸ்ட் பாயிண்ட்டே வந்தாங்க. அப்போது மீதி இருக்கக்கூடிய 8 பிளேயர்ஸை சேஃபாக எடுத்துகிட்டு அந்த 3 பிளேயர்ஸ்க்கு அடுத்து அதுக்குள்ளே கேப்டன் போட்டவங்க தான் வின் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியும் டிஃபரன்ஷியல் பிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்க. அதில் ஜெனிமா ராட்ரிக்ஸை நான் வந்து அந்த மேட்ச்சில் கிளியராகவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நோட் பண்ணவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கடைசியாக அந்த 2 டீம் ஆடின மேட்ச் தான். மெல்பர்ன் ரெனகேட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓரளவுக்கு 140 ரன் ஸ்கோரை வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்லோ பவுலிங், ஸ்பின் பவுலிங்கை போட்டு விக்கெட்ஸுன்றதை எடுத்து அவங்க டாமினேட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. பேக்கரு, சோஃபி மெலனுக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸ் யூஸ் பண்ணாங்க. இவங்களுமே நல்லாவே பவுல் பண்ணுறாங்க. சேம் பேட்டிங்கில் கேப்சி ப்ளஸ் உங்களுக்கு பவுலிங்கில் ஒவ்வொரு மேட்ச்சும் கேப்சி 1 விக்கெட் 2 விக்கெட்டு 5 விக்கெட்லாம் எடுத்தாங்க. அந்த மாதிரி தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. வேகமோட ஃபார்ம்ன்றது ரொம்ப போராக தான் இருக்குது. 1 விக்கெட் எடுக்கிறாங்க. பேட்டிங்கில் பெரிய சொல்கிற அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ்ன்றது கிடையாது. சேம் உங்களுக்கு அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸில் பேட்டர்சன் கடைசியான 2 மேட்சுமே நல்லா இருக்காங்க. விக்கெட் கீப்பிங் இருக்கிறதுனால நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதேமாதிரி மேட்லின் பீனா உங்களுக்கு பவுல் பண்ணாங்கன்னா இவங்கள மாதிரி ஒரு தரமான ஆல்ரவுண்டர் யாருமே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர். ஆனால் என்னென்னா பவுலிங் பேக்கப் இல்லாதனால
பேட்டிங்கில் எப்போயா தான் சைன் ஆகிறாங்க, மோஸ்ட்லி வந்து ஃப்ளாப் ஆகிறாங்க. பட் ஸ்ப்ரிங் T20யில் ஓரளவுக்கு நல்லாவே ஆடின பிளேயரு, டொமஸ்டிக்லேயுமே நல்லா ஆடின பிளேயர் தான். சேம் இங்கே பிராஸ்பி யூஸ் பண்ணாங்க ஒரு மேட்ச் 4 ஓவர், பட் எல்லா மேட்சும் யூஸ் பண்ணுவாங்களான்றது தெரில. ப்ளஸ் இந்த விக்கெட்டுமே உங்களுக்கு மீடியம் பேசர்ஸ்க்கா இல்லை ஸ்பின்னர்ஸ்க்கா எப்படி சப்போர்ட்டாக இருக்க போகுன்றது யாருக்குமே தெரில. ஆன் டைமில் தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்க்கணும். ஸோ பாப்போம், பிச் ரிப்போர்ட்டு பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு நல்லா ஹை ஸ்கோரிங் போகும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வென்யூவோட ஏதாவது ரெக்கார்ட் கிடச்சாலும் கமெண்டில் போடுங்க, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் உமன்ஸ், மெல்பர்ன் ரெனகேட்ஸ் உமன்ஸோட பிளேயிங் லெவன் மோஸ்ட்லி பார்ப்போம். நான் முன்னாடி ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன், இப்போ அனௌன்ஸ் பண்ணதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தாலும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஆமி வெல்லிங்டன், டேஷி ப்ரௌனு, மேகன் ஷூட்டு, பிரேஸ்பி, அடுத்ததாக வந்து பெண்டகாஸ்ட்டு, பீனா, பேட்டர்சன், மெக்ராத்து, ஸ்மித்தி மந்தனா, லாரா உல்வர்ட், கேட்டி மேக். மெல்பர்ன் ரெனகேட்ஸில் ஹீலி மேத்யூஸு, வெப்பு, அடுத்து கேப்சி, டாட்டின், வேகம், அடுத்ததாக வந்து ஸ்டான்பர்க், ஃபால்ட்டும், அடுத்ததாக சோஃபி மேல்னு கிடையாது அந்த இடத்துல, பிரேக்கர் அவங்க தான் ஆடுவாங்க. ஸ்குவாட்லேயுமே வந்து சோஃபி மேல்னும் இல்லை. அடுத்த குவைட், இல்லிங்வொர்த்து, பிரஸ்ட்விச், இதுதான் வந்து மோஸ்ட்லி உங்களோட பிளேயிங் லெவனாக இருக்கும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் ஒரிஜினல் சேனல். டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, செட் பண்ணுறவங்க இந்த அட்ரஸான்னு பார்த்துக்குங்க. நம்ம சேனல் நேம்லேயே நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க, அமௌண்ட் கேட்டால் கொடுத்துடாதீங்க. ஸோ அது எல்லாமே ஃபேக் சேனல்ஸ் தான், நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். அதேமாதிரி நம்ம டெலகிராம்லேயே ஆடு மாதிரி ஓடும், அது நம்ம கொடுக்குற ஆடு கிடையாது, டெலகிராமே கொடுக்குறது. அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடாதீங்க, இதை நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஸோ கரெக்டான வின்னிங்ஸ் போயிட்டுருக்கு, நம்ம தொடர்ச்சியாக வின்னிங்ஸ்ன்றது போஸ்ட் பண்ணி தான் இருக்கோம். கண்டினியூவாக வந்து ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது மாற்றங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் மாற்றங்களும் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல வின்னிங் தான் கொடுத்துட்ருங்க. ஏன்னா லாஸ்ட் மந்தில் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய அளவில் போகல, பட் இப்போது ரீசெண்டாக ஒரு 7-8 நாளைக்கு மேலே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஃபாலோ பண்ணுறவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்க. டெலகிராமில் கொடுத்துருக்க ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும், வின்னிங்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ கரெக்டான டெலகிராம். டாப் ஆர்டர் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இருக்கிறதுலே கன்சிஸ்டண்ட்டாக அவங்க கண்ட்ரிக்கு ஆடக்கூடிய பிளேயர்ஸும் பேர் வாங்கின 2 பிளேயரு, லாரா உல்வர்ட்டும் அதுக்கப்புறம் ஸ்மித்தி மந்தனா. இந்த 2 பேருமே மோஸ்ட்லி உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டே இல்லாமல் தான் ஆடிட்டுருக்காங்க. அதில் உங்களுக்கு லாரா உல்வர்ட் கடைசி ஆடின 6 மேட்ச்சில் மொத்தமே 58 ரன் தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் 7, ஒரு மேட்ச் 8, ஒரு மேட்ச் 33, ஒரு மேட்ச் 12ன்னு சொல்லி ரொம்ப போர் ஃபார்மு. அந்த ஆஸ்திரேலியன் பவுலர்ஸோட ஸ்விங்கையோ இல்லை வந்து கண்டிஷனையோ அடாப்ட் பண்ணி அவங்களால ஆடவே முடியல. அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க லாரா உல்வர்ட். சேசிங்காக இருக்கட்டும், ஃபஸ்ட் பேட்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃப்ளாப்பு. ஸோ அப்படியே அடித்தாலும் 30 ரன் 20 ரன்னை தாண்டி அடிக்கிறது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அவங்களோட பேட்டிங் ஃபார்ம் கான்ஃபிடென்ட்டே இல்லை. ஸ்மித்தி மந்தனாவோட கடைசி மோஸ்ட் ஆஃப் த ஒரு 7-8 இன்னிங்ஸ் பார்த்தோம்னா ஒரு மேட்ச் மட்டும்தான் 100 அடிச்சிருக்காங்க. மற்றபடி எல்லா மேட்சுமே அவங்க தொடர்ச்சியாக வந்து ஃப்ளாப்பு தான் இருக்காங்க. சேம் இந்த சைடில் மெல்பர்ன் ரெனகேட்ஸில் உங்களுக்கு ஹீலி மேத்யூஸ், அலெக்ஸ் கேபிரன் 2 பேருமே ஒரே டயத்தில் உங்களுக்கு ஸ்மித்தி மந்தனாவை அட்டாக் பண்ணாங்க ஆஃப் ஸ்பின்னில் அப்படின்னா ஸ்மித்தி மந்தனா காலி. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களும் பெரிய அளவில் கான்ஃபிடென்ட் கிடையாது. பட் அவங்க ஹீலி மேத்யூஸ், கேப்சியை ஓரளவுக்கு அடாப்ட் பண்ணி ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து அக்ரெசிவாக மூவ் பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல இன்னிங்ஸ் ஆடலாம். பட் இருந்தாலும் 50-50 தான். லாரா உல்வர்ட்டோட ஃபார்ம் அதுக்கு மேலே மோசமாக இருக்குது. கேட்டி மேக்கு சம்டைம்ஸில் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ நல்லா ஆடுறாங்க, பட் செகண்ட் பேட் பண்ணுறப்போ மோஸ்ட்லி ஃப்ளாப் தான் ஆடுறாங்க. மெக்ராத்து ஒரு ஓவர் தான் பவுல் பண்ணுறாங்க. பேட்டிங்கில் மிடில் ஆடினாலுமே தொடர்ச்சியாக ஸ்பின் அட்டாக் வந்துச்சுன்னா ஃப்ளாப் ஆகிறத பார்த்துருக்கோம். இங்கே ப்ரீக்கர், அதுக்கப்புறம் வேகம், இவங்க கேப்சி, அடுத்தா மேத்யூஸ்னு ஸ்பின் அட்டாக் வந்தாங்க, அவங்களும் மாற்றக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நல்ல கேப்டன்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஹீலி மேத்யூஸு, கேப்சி, அடுத்தா வேகம், இவங்க தான் வந்து நல்ல ஆப்ஷன். ஸோ ப்ரீக்கர் வந்து பெரிய லெவலில் நம்ம பிக் பண்ணுறதே ஒரு டவுட்டு தான். ஏன்னா போன மேட்ச் 4 ஓவர் கொடுத்தாங்கன்னு எல்லா மேட்ச் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுமாதிரி குவாய்ட்டுக்குமே ஓவர்ன்ற கொடுக்குறது இல்லை. இல்லிங்வொர்த் மோஸ்ட்லி வந்து 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. அப்புறம் வேகம், டாட்டின், கேப்சி, ஹீலி மேத்யூஸ் இவ்வளோ தான். இந்த டீமே வந்து ஃபாரின் பிளேயர்ஸை நம்பி போகக்கூடிய ஒரு டீமாக தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் அவங்க ஆடுறாங்க. அவங்களோட லோக்கல் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கு எந்த ஒரு வாய்ப்பும் தரது இல்லை. அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸில் அவங்களுக்கு வெல்லிங்டன், டேஷி ப்ரௌன், மெஹான் ஷூட்டு, அதுக்கப்புறமா பெண்டகாஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு பிராஸ்பி, அடுத்து தாலியா மக்ராத் தான் வந்து இவங்களோட 6 பவுலர்ஸு. இதில் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு தாலியா மக்ராத் தான் ஓவர்ஸை குறைவாக போடுவாங்க, மற்ற எல்லாருமே அதிகமாக போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இந்த சைடில் ஹீலி மேத்யூஸு, அடுத்தான் வந்து கேப்சி, டாட்டின், வேகம் போகிறது சேஃபஸ்ட் ஆப்ஷன் கேப்டன்ஸ் கார்டு. சப்போஸ் விக்கெட் வந்து நல்லா ஸ்விங் பவுலர்ஸ், சீமர்ஸ் ஹெல்ப் இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக இல்லிங்வொர்த்தை கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த சைடில் டேஷி ப்ரௌனை செகண்ட்,
பவுல் பண்ணுறப்ப கேப்டனை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்ப டாசி ப்ரோ நல்லாவே பவுல் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப சொதப்பினாலும் செகண்ட் பவுலிங்கில் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க. அதேமாதிரி இங்கே பேட்டர்சன் சேசிங்கில் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க தான் சேஃபஸ்ட்டு பிக்கு. ஏன்னா ஃபாட்டமை விட இவங்க தான் வந்து நல்ல ஒரு பிக்கு. டாப்லேயே வருவாங்க. விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ பெஸ்ட்டு கேப்டன்ஸ் சாய்ஸில் இந்த 4 பேரும். ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷன்ஸாக வந்து பிக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செகண்ட் பவுலிங்கில் டாசி ப்ரௌனை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி சேசிங்கில் ஒரு ஸ்மித்தி மந்தனாவுக்கு ஒரு கேப்டனாக கொடுக்கலாம். சேம் மெல்பர்ன் நகட்ஸில் இல்லிங்வொர்த் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கு. பிரஸ்டிஜ் ஒரு தரமான பிளேயர், பவுலிங் ப்ளஸ் பேட்டிங்கில் பயங்கரமான ஒரு பிளேயர். பட் ஆனால் இவங்க யாருமே கொடுக்குறதில்ல. இவங்களே 4 ஓவர்ஸை பவுல் பண்ணி இவங்களே எல்லா பேட்டிங்கும் பிடிச்சிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு குறைவு. எல்லா மேட்சும் அப்படி போகாது. எல்லா மேட்சும் எல்லிஸ் பெரி வந்து 50 ரன்னு 4 விக்கெட் எடுக்க முடியாது. ஒரு மேட்சாக அவங்களுக்கு டவுன் வரும். அதேமாதிரி இந்த சைட்லேயும் போகலாம். அவங்களோட பவுலிங் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னா பிரஸ்டிஜ் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீடியம் பிசஸ் ஹெல்ப் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல டீசெண்டான ஒரு ஆப்ஷன். பேட்டிங்கில் உங்களுக்கு வெப் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவாங்க. ஆனால் செகண்ட் பேட்டிங்கில் டவுட் இருக்கும். ஏன்னா டாசி ப்ரௌன் நல்லா பவுல் பண்ணுவாங்க, மேகன் ஷீட்டு நல்லா பவுல் பண்ணுறாங்க. பெண்டகாஸ்டும் செகண்ட் பவுலிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். மேபி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஒரு டீமில் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி இந்த டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேஸை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த சைடில் ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷன் வேணும்னா பீனா, நெக்ஸ்ட்டு செகண்ட் பவுலிங்கில் வந்து டாசி ப்ரௌனு, இங்கே இல்லிங்வொர்த்து, இந்த மாதிரி பிளேஸை ட்ரை பண்ணலாம். சேம் கேட்டி மேக்கு, அதுக்கப்புறம் லாரா உல்வர்ட்டு, ஸ்மித்தி மந்தனா நல்ல பவுலிங் இருந்தாலுமே சப்போஸ் ஸ்மித்தி மந்தனா ஸ்பின்னர்ஸ்க்கு மாட்டி அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மீடியம் பேசர்ஸில் இல்லிங்வொர்த் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா போட்டு மூவ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸை ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிடலாம்னா லாரா உல்வர்ட்டு, கேட்டி மேக் கேம் எடுத்துகிட்டு போகலாம். கிராண்ட் லீக்கில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய லெவலில் இனிஷியல் ஸ்விங் பவுல் பண்ணக்கூடிய 2-3 பவுலர்ஸ் இல்லாத ஒரு காரணத்தினால ஸ்பின்னர்ஸை அதுக்கப்புறம் டாட்-இன் பவுல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோ பவுலிங் ஆக்ஷனில் இருக்கிறதுனால மேபி அதை அடாப்ட் பண்ணி கேட்டி மேக்கோ இல்லை லாரா உல்வர்ட்டோ சைன் ஆகலாம். அதனால் அதை கூட நீங்கள் வந்து அவங்கள கூட கிராண்ட் லீக்ஸ்லையோ இல்லை சேஃப் டீம்ஸ்லையோ கூட 3 பேட்டர் அந்த மாதிரி காம்பினேஷனில் எடுக்கிறப்ப கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பெஸ்ட் காம்பினேஷன் சாய்ஸ் ஹீலி மேத்யூஸு, டாட்-இன், கேப்சி வேகம் தான், நோ டவுட்டு. சேம் இந்த சைடில் உங்களுக்கு ரிஸ்க்கானது வேணால் ஸ்மித்தி மந்தனாவை ஜிஎல்லில் ட்ரை பண்ணுங்கள். பெண்டகாஸ்ட் ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷன். தாலியா மக்ராத் வந்து அந்தளவுக்கு நம்ம சொல்ல முடியாது ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன். சேம் இந்த சைடில் உங்களுக்கு ஸ்மித்தி மந்தனாவும் இந்த சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டரு. மோஸ்ட்லி வெல்லிங்டன் வந்து அதிகமான ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணி விக்கெட் எடுக்க முடியும். பிராஸ்பியோட ஓவர்ஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸ்டார்ட்னு பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ஸ்டார்ட் பார்க்குறப்போ 8 ரன் தான் ஆவரேஜ் ஹீலி மேத்யூஸுக்கு. பட் இருந்தாலும் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் ப்ளஸ் பவுலிங் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஹெட் டு ஹெட்டில் 4 விக்கெட்ஸு. வெப்பு 22 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில். மேபி சேசிங்கில் கொஞ்சம் டாசி ப்ரௌனுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். அதில் ஃப்ளாப் ஆகலாம். ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கூட சைன் ஆகலாம். கேப்சியோட ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஒரு விக்கெட் 2 விக்கெட்ன்ற மாதிரி எடுக்கிறாங்க. அடுத்து வேகம் வந்து 8 விக்கெட் எடுத்திருக்காங்க ஹெட் டு ஹெட்டில். கோயட்டு 3 விக்கெட். பட் ஆனால் அவங்களுக்கு ஓவரே தரதில்லை, சும்மா தான் வந்து ஃபில் பண்ணுறாங்க. கேட்டி மேக்கு 17 ரன் ஆவரேஜ், 26 ரன்னு லாரா உல்வர்ட் ஆவரேஜ். மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஃப்ளாப் ஆகிற பிளேயர் சைன் ஆகுங்கன்னு தோணுச்சு அப்படின்னா மெக்ராத் 24 ரன் ஆவரேஜ் 20 மேட்ச்சில், பேட்டர்சன் 14 ரன் ஆவரேஜ் 19 மேட்ச்சில். நெக்ஸ்ட்டு பீனா 17 ரன் ஆவரேஜ். போன மேட்ச் நல்லா ஆடினாங்க. வெல்லிங்டன் 25 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸ். மேகன் ஷூட் வந்து 18 விக்கெட்டு. இங்கே டாசி ப்ரௌன் 7 விக்கெட். செகண்ட் பவுல் பண்ணுறப்போ டாசி ப்ரௌன் இம்பார்ட்டண்டான ஒரு பிக். கேப்டன் கேப்டனில் உங்களுக்கு அலெக்ஸ் கேப்சி, ஹீலி மேத்யூஸு, மெக்ராத்து, பெண்டகாஸ்ட்டு, வேகம், அடுத்த கேட்டி மேக்கு, டாட்-இன், ஸ்மித்தி மந்தனா, பேட்டர்சன், மேகன் ஷூட்டு, வெல்லிங்டன். ஸோ கேப்டனாக உங்களுக்கு கேப்சியும், வைஸ் கேப்டனாக வந்து ஹீலி மேத்யூஸும். குபேரா ஃபேண்டசி ஆப்பு கேப்டனே இல்லாமல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. கண்டினியூ அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்ன்றது கிடைக்கும். 2K ஃபேண்டசி நம்பரோட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் ரெண்டுலேயுமே லிங்க் இருக்குது. தாலியா மக்ராத் டாட்-இன் கேப்டன். நீங்கள் ஸ்மித்தி மந்தனாவுக்கும் கேப்டன்ஷிப் கொடுக்கலாம். டாசி ப்ரௌன் செகண்ட் பவுல் பண்ணால் ட்ரை பண்ணலாம். இல்லிங்வொர்த் ட்ரை பண்ணலாம். டிஃபரன்ஷியல் ஆப்ஷனுக்கு கேப்டன் கொடுங்க. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே அந்த 4 பேருக்குள்ளே தான் போவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளிக்காக வாய்ப்புகள் இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் ஒரிஜினல் சேனல். டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது. செட் பண்ணுறவங்க இந்த அட்ரஸான்னு பார்த்துக்குங்க. நம்ம சேனல் நேம்லேயே நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கும். மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அமௌண்ட் கேட்டால் கொடுத்துடாதீங்க. ஸோ அது எல்லாமே ஃபேக் சேனல்ஸ் தான். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். அதேமாதிரி நம்ம டெலகிராம்லேயே ஆடு மாதிரி ஓடும். அது நம்ம கொடுக்குற ஆடு கிடையாது, டெலகிராமே கொடுக்குறது. அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடாதீங்க. இதை நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஸோ கரெக்டான வின்னிங்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம தொடர்ச்சியாக வின்னிங்ஸ்ன்றது போஸ்ட் பண்ணி தான் இருக்கோம்.
கண்டினியூவாக வந்து ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது மாற்றங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் மாற்றங்களும் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல வின்னிங் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா லாஸ்ட் மந்த்தில் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய அளவில் போகல. பட் இப்போது ரீசெண்டாக ஒரு 7-8 நாளைக்கு மேலே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஃபாலோ பண்ணுறவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. இல்லை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்க. டெலகிராமில் கொடுத்துருக்க ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுங்கள். பெஸ்ட்டாக இருக்கும். வின்னிங்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ கரெக்டான டெலகிராம்